தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு துரைகருணா இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்ப செங்கோட்டையினுடைய அந்த பிரஸ் மீட்ல குறிப்பிடக்கூடிய விஷயங்களை நீங்க முழுமையா கேட்டிருக்க கூடும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு காலக்கெடு கொடுத்து இணைந்தவர்களை பிரிந்தவர்களை இணைக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்றாரு. இதுக்கான சாத்தியத்தை எப்படி பார்க்கறீங்க? செங்கோட்டையினுடைய இந்த கருத்து எந்த மாதிரி பிரதிபலிக்கும்? செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் முதன்மையானவர். இந்த கட்சியோடு 53 ஆண்டுகள் பயணித்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய மரியாதையை, நம்பிக்கையை பெற்ற மனிதர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தலைமை கழக நிர்வாகிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் வரையும் அறிமுகமான ஒருவர். இந்த கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுடைய எதிர்காலம் முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இவ்வளவு காலம் பொறுத்து பார்த்து இப்போது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் மீண்டும் ஒரு சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை 2026 நம் கட்சி சந்தித்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தில் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் மனம் திறந்து பேசியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியாத, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்த மூத்த முன்னோடிகளுடைய உழைப்பை, அவர்கள் தியாகத்தை தெரியாத சில வாடகை வார்த்தை வியாபாரிகள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இந்த 53 ஆண்டுகள் இந்த கட்சியோடு பயணித்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன். கட்சியிலே பிளவுகள், பிரிவுகள் ஏற்படும், கருத்து மாறுபாடுகள் ஏற்படும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சுயநலத்தை தாண்டி கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம் என்று கருதுகிறவன் தான் ஒரு தலைவனாக இருந்து இந்த நடத்த முடியும் கட்சியை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்றார். 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று பேசியவர். ஜெயலலிதா 32 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றியவர். அந்த இருவரும் தலைவர்களும் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்றார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே பிளவு வந்தது. 1976 அதிமுக அனைத்து இந்திய அதிமுக என்று மாற்றப்பட்ட பொழுது கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன் என்ற முன்னோடிகள் எல்லாம் வெளியே அவர்கள் வழக்கு வம்பு என்று போய் அவர்களை மீண்டும் அழைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை வலிமைப்படுத்தினார். 1984 எஸ்.சி. சோமசுந்தரன் நமது கழகம் தொடங்கிய பொழுது, ஒரு தேர்தலை எதிர்கொண்டு தோல்வியடைந்த பொழுது அவரை அரவணைத்து வரவழைத்து அவருக்கு செலவு தொகைகளை கொடுத்து கட்சியில இணைத்தார். கட்சி முக்கியம் என்று கருதினார். ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று கட்சி நடத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்ற பிறகு 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக என்று பல முன்னோடிகள், மூத்த தலைவர்கள் எல்லாம் விலகி சென்று எதிர்நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் எல்லாம் அரவணைத்து இந்த கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று இந்த 2 தலைவர்களும் செயல்பட்டார்கள். இந்த இருவரும் தலைவர்களை விட எந்த விதத்தில் தகுதியானவர் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பிடிவாதம் ஏன், இந்த சுயநல போக்கு ஏன் என்கிற போர்க்குரல் தான் இப்போது எழுந்து வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய திரு OPS அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், இதை தாண்டி அமமுகவை தொடங்கிய தினகரன் போன்றோர் எல்லாருமே கட்சி ஒன்றிணைய வேண்டும். வலிமை மிக்க அதிமுக என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய சரிவை, தோல்வியை சந்தித்திருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான தோல்வி. சட்டமன்ற வாரியாக வாக்குப்பதிவை பார்த்தால் 100 தொகுதிகளுக்கு மேல கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. 100 தொகுதிகளுக்கு மேல 2ஆம் இடம், 3ஆம் இடம் போயிருக்கிறது. 10 தொகுதிகள்ல தான் அதிமுக வெற்றி. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே திரு ஸ்டாலின் 200+ என்று சொன்னாரே, 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதால் தான் இதை சொன்னார். தேர்தலில் வெற்றி பெறணும்னா இந்த இணைவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார். அதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு துரைகருணா.